அர்கலா ஸ்தோத்திரம் அதனோடு தியான ஸ்லோகத்தையும் விநியோக ஸ்லோகத்தையும் பார்க்கிறோம். அத அர்கலா ஸ்தோத்திரம். இங்கேயும் நம்ம அதா அப்படிங்கறத சேர்க்கிறோம். அதுக்கப்புறமா இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தை நான் ஜெபிக்கிறேன். இதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் ஜெபிச்சதுக்கு அப்புறமா இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அஸ்ய ஸ்ரீ அர்கலா ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய, இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தோடு அர்கலா ஸ்தோத்திர மகாமந்திரத்தோடு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே ஆன அர்கலா ஸ்தோத்திர மகாமந்திரத்தோடு ரிஷி அப்படிங்கிறவர் ஸ்வர்ணாகர்ஷண ரிஷி. அர்கலாச்சரணக்கா தடங்கல்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய டிஸ்டர்ப் தடங்கல்களை இல்லாம பண்றதுக்கான ஸ்தோத்திரம். தேவி மகாத்மிய பாராயணம் செய்யறத பல டிஸ்டர்புகளும் உண்டாகும். அந்த டிஸ்டர்புகள் ஒன்றும் இல்லாம ஆகிறதுக்கு நம்ம சொல்லற மந்திரம். தேவி மகாத்மியம் சொல்லறதுக்கு தடங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு வேண்டிட்டு சொல்லற மந்திரம். அதே மாதிரி நமக்கு இந்த தேவி மகாத்மியம் சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு படிக்கிறத பாராயணம் பண்றத பல சித்திகளும் கிடைக்கும். அந்த சித்திகள் கிடைக்கிறதுக்கான தடங்கல்கள் எல்லாம் இருக்கும். அந்த தடங்கல்களை எல்லாம் இல்லாம பண்ற ஸ்தோத்திரமாக்கும் அர்கலா ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தோடு ரிஷி எல்லாத்துக்கும் ஆராது கண்டுபிடிச்சுதான் எழுதியிருப்பா. அப்ப இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தை கண்டுபிடிச்சு எழுதின ரிஷியோட பேராக்கும் சொல்றது ஸ்வர்ணாகர்ஷண ரிஷி. ஸ்வர்ண ஆகர்ஷண ரிஷி. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ ரிஷி. ஸ்வர்ணாகர்ஷண பைரவ ரிஷி. பைரவன் அப்படிங்கிற பேரெல்லாம் இதுல சொன்னதுனால சிவ அம்சம் இருக்கிறவராக்கும் இந்த ரிஷி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷி கண்டுபிடிச்சதாக்கும் அர்கலா ஸ்தோத்திரம். அதனாலேயாக்கும் இந்த மந்திர கண்டுபிடிச்ச ரிஷியோட பேரு சொல்லறத இந்த பேரை சொன்னது. அதே மாதிரி இதனோட சந்தஸ் அப்படிங்கிறது அனுஷ்டுப்பாக்கும். 8 அக்ஷரங்கள் இருக்கிற 4 லைன் மந்திரம். 4 32 ஸ்லோகங்கள். அதே மாதிரி தேவதை அப்படின்னு பார்த்தா சண்டிகா தேவதை. மகாலட்சுமி தேவி மகாத்மியத்தோடு முக்கியமான தேவதையாக்கும். அந்த மகாலட்சுமி ஆக்கும் சண்டிகா தேவி. அந்த சண்டிகா தேவியாக்கும் அர்கலா ஸ்தோத்திரத்தோடு தேவதை. அதே மாதிரி பீஜாட்சரங்களும் சொல்லப்படுறது. பீஜாட்சரம், சக்தி அட்சரம், கீலகாட்சரம் இதெல்லாம் இதுல எடுத்து சொல்லப்படுறது. மகாலட்சுமி அப்படிங்கிற சண்டிகாதேவி பிரசாதிக்கிறதுக்காயிட்டு இதை நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு பீஜாட்சரங்கள் எல்லாம் இதுல சொல்றதுனால இந்த விநியோக மந்திரத்தை நான் இங்க சொல்லலை. குரு கிட்ட இருந்து டைரக்ட் ஆயிட்டு
அது ஸ்வீகரிக்க வேண்டிய மந்திரமாக்கும். தவறாம சொல்லணும் அப்படிங்கறதுனாலேயாக்கும் குரு முகாந்தரம் டைரக்ட் ஆயிட்டு ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இனி அர்கலா ஸ்தோத்திரத்திலையும் தியான ஸ்லோகம் இருக்கு, பார்க்கலாம். நமாமி, நான் தேவிய நமஸ்காரம் பண்றேன். எப்படி இருக்கிற தேவிய, தேவியோட எந்த ரூபத்தையாக்கும் நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இங்க வர்ணிக்கப்படுறது. பிரகாச மத்திய ஸ்தித சித் ஸ்வரூபா தேவி. தேவி அப்படிங்கிறது கோடி சூரிய பிரபை இருக்கிற தேவியாக்கும். அப்படி இருக்கிற ஜொலிச்சு நிற்கிற தேவி பிரகாசத்தோடு நடுவுல சைதன்ய ஸ்வரூபமாயிட்டு ஸ்திதி பண்ணறா. அதே மாதிரி வர அபயே, வரங்குடுக்கிற கை, அபயங்குடுக்கிற கை. சந்ததீம், வரங்குடுக்கிற கையும் அபயங்குடுக்கிற கையும் தரிச்சுன்னு இருக்கிறவள். அப்படின்னா தேவியோடு ஒரு கை வரம் கொடுக்கிறது, இன்னொரு கை அபயம் கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 3 கண்கள் இருக்கு தேவிக்கு, திரிநேத்ராம், சூரிய சந்திர அக்னி அப்படிங்கிற 3 கண்கள். அதே மாதிரி தேவியோடு கலர் அப்படிங்கிறது சிந்தூர வர்ண அஞ்சிதம். நல்ல நல்ல ரெட் கலர்ல குங்குமம் மாதிரி சகஜவேன்னு இருக்கிற கலர்ல அஞ்சிதம்னா பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்கிற கோமள அங்கி, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற சரீரம் இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவி, அந்த தேவிய மாயா தேவியா இருக்கிற தேவி, மாயாமயி, மாயாதேவியான தேவிய தத்துவமயி, தத்துவமயியா இருக்கிற தேவிய நமாமி, நான் நமஸ்காரம் பண்றேன். எல்லா தத்துவங்களோடும் ஆதாரத்துக்கு காரணமான தேவி, அப்படி இருக்கிற தேவிய நான் நமஸ்காரம் பண்றேன். பிரபஞ்ச சத்தியம் அப்படிங்கிறது பகவத் தத்துவமாக்கும். அந்த பகவத் தத்துவம் அப்படிங்கிற அந்த சத்தியம் அப்படிங்கிற அந்த பிரம்மத்துக்கு தேவியாக்கும் காரணம். பிரபஞ்ச நிர்மிதிக்கு ഉപയോഗിച്ച பஞ்சபூதம் தொடங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாம் உண்டு, அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்துல காணப்படுற துவைதபாவம், நானாத்வம், மாயை, அந்த மாயையினாலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இருக்கு. பிரம்மம் அப்படிங்கிற தேவியிலேந்தாக்கும் எல்லாம் உண்டாகிறது. அத்வைத பாவத்திலேந்தாக்கும் துவைத பாவம் உண்டாகிறது. துவைத அத்வைத ஸ்வரூபமாயிருக்கிற தேவி, ஞான ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, மாயாமயியாயிருக்கிற தேவி, தத்துவமயியாயிருக்கிற தேவி. இப்படி இருக்கிற தேவிக்கு நமோஸ்துதே, நமஸ்காரம். அதே மாதிரி இனியும் தேவிய நமஸ்காரம் பண்ற மாதிரி ஸ்லோகங்கள் இதுல சொல்லப்படுறது. பிராகாச மத்யஸ்தித சித் ஸ்வரூபாம் வராபயே சந்தததீம் த்ரிநேத்ராம் சிந்தூர வர்ணாஞ்சித கோமளாங்கீம் மாயாமயீம் தத்
നമാമി. അടുത്തത് തേ നമഃ അസ്തു, നമോസ്തു തേ, ദേവിക്ക് നമസ്കാരമുണ്ടാകട്ടും. ദേവിക്ക് 3 விதத்திலே இருக்கிற ஜெயங்கள் உண்டாகட்டும். சாமுண்டா தேவியான காளிக்கு ஜெயம் உண்டாகட்டும். சர்வபூதங்களையும் தனக்குள்ள பிரளய காலத்துல ஸ்வீகரிக்கிற தேவிக்கு ஜெயம் உண்டாகட்டும். எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற தேவிக்கு ஜெயம் உண்டாகட்டும். பிரளய காலத்துல ராத்திரி ஸ்வரூபமாயிருக்கிற இருட்டுனால எல்லாத்தையும் மூடி மறைக்கிற தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருக்கிற நமஸ்கார மந்திரம் அப்படிங்கிறது காலராத்திரியான காளி தேவிக்கான அந்த தமோகுண தேவிக்கான நமஸ்காரம். ஜயத்வம் தேவி சாமுண்டே ஜய பூதாபஹாரிணி ஜய சர்வகதே தேவி காலராத்திரி நமோஸ்துதே. இரண்டாவது நமஸ்கார மந்திரம் யா த்வம் பிரீதி விதௌ க்யாதா, எல்லாரிலையும் பிரீதிப்படுற ஃபேமஸானவளாக்கும் நீ அப்படின்னு தேவிய துதிக்கப்படுறது. சர்வதா கீர்த்திதா, எல்லாரும் எப்பவும் தேவியை ஒன்னையே கீர்த்திக்கிறா. தஸ்யாக, அப்படி இருக்கிற தேவியோடு பேதாகா, பேதங்கள், ஹி அனந்தஹாதா, பல டைப்பில இருக்கிறதாக்கும். தத் மகாத்மியம், சிவோதயம், சண்டிகாதேவியோடு கணவரானதுனால பரமசிவனுக்கு புகழ் உண்டாகிறது. தேவியோடு மகாத்மியம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும். சக்தி காரணமாக்கும் சிவனுக்கு சலனம் உண்டாகிறது. சௌந்தர்யலஹரியில நம்ம இத டீட்டெயில் ஆயிட்டு பார்க்க முடியும். அர்கலா ஸ்தோத்திரத்தோடு 3 நமஸ்கார மந்திரங்களை அதுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் நமஸ்கார மந்திரத்துல தமோகுண ரூபியான காளி தேவிய நமஸ்காரம் பண்றதாயிட்டு பார்த்தோம். இரண்டாவது நமஸ்கார மந்திரத்துல ரஜோகுண தேவியான லக்ஷ்மி தேவிய நமஸ்காரம் பண்றதாயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். சலனம் உண்டாகணும் அப்படின்னா ரஜோகுணம் அப்படிங்கிறது மஸ்ட், அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். யா த்வம் ப்ரீதி விதௌ க்யாதா சர்வதா சர்வகீர்த்திதா தஸ்யா வேதாஹ்யநந்தாஸ்ச தன்மாஹாத்ம்யம் சிவோதயம். மூணாவது நமஸ்கார மந்திரம் பார்க்கிறோம். சத்குணஸ்வரூபியான ஞானஸ்வரூபியான சரஸ்வதிய நமஸ்காரம் பண்றதாயிட்டு பாக்கிறோம். வேத பாரகைஹி, வேதம் அப்படிங்கிற சமுத்திரத்தோடு அக்கறைக்கு போய் சேர்ந்தவா. விபுதைஹி அப்படின்னா வேதம் படிச்ச பிரம்மஞானிகள். அவ நித்தியம் டெய்லி யா தேவி ஸ்தூயதே, ஏது தேவியே ஆக்குமோ ஸ்துதிக்கிறா சா, அந்த தேவி, அந்த சரஸ்வதி தேவி, அந்த ஞானத்தை கொடுக்கிற தேவி மே என்னோடு ஜிஹ்வாக்ரே நாக்கோடு நுனியில வசது வசிக்கட்டும். பிரம்மரூபா சரஸ்வதி, வேதஸ்வரூபிணியாயிருக்கிற சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம் அப்படிங்கறதாக்கும் இந்த மூணாவது ஸ்லோகம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேத பாரகை சாமே வஸ்து ஜிஹ்வாக்ரே
பிரம்மரூபா சரஸ்வதி. இப்படி அர்கலா ஸ்தோத்திரத்துல இருக்கிற தியான ஸ்லோகத்தையும் நமஸ்கார ஸ்லோகமாயிட்டு சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, அதே மாதிரி சண்டிகா தேவியான அந்த காளி தேவி எல்லாரையும் நம்ம பார்த்தோம். சிவசக்தியுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. शिवशक्त्या युक्तः यदि भवति शक्तः प्रभवितुं न चेद एवं देवः न गलु कुशलः स्पन्दितुम् अपि. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्त प्रभवितुं न चेदेवं देवो न चेद एवं देवो न चेदेवं देवो न खलु कुशल स्पन्दितुमपि. अतः त्वाम् आराध्याम् अधस्त्वामाराध्याम् हरिहर विरिञ्जादिभिः अपि. हरिहर विरिञ्ज आदिभिः अपि. हरिहर विरिञ्जादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृत पुण्यः कथमकृत पुण्य प्रभवति. अधस्त्वामाराध्यां हरिहर विरिञ्जादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृत पुण्य कथमकृत पुण्य प्रभवति. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्त प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशल स्पन्दितुमपि. अधस्त्वामाराध्याम् हरिहर विरिञ्जादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत पुण्य प्रभवति. നിഷ്കള ബ്രഹ്മസ്വരൂപിയാണ് പരമശിവൻ. சக்திஸ்வரூபிணியான அம்பாள் கிட்ட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச பரிபாலனம், பிரபஞ்ச சம்ஹாரம் எல்லாம் நடத்துறதுக்கு அந்த பரம்பொருளுக்கு திராணி உண்டாகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த
பரம்பொருளா இருக்கிற அந்த பகவானுக்கு அசையறதுக்கு கூட முடியாது. அதனால விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா இப்படி இருக்கிற எல்லா விதமான தேவ சிரேஷ்டர்கள் கூடியும் அந்த அம்பாள உபாசிச்சு பூஜை பண்றா. அப்படி இருக்கிற அந்த அம்பாள நமஸ்காரம் பண்றதுக்கோ துதிக்கிறதுக்கோ பூர்வ ஜென்மத்துல நிறைய சுகிருதம் செஞ்சாதான் முடியும். அப்படி சுகிருதம் செய்யாதவனுக்கு அம்பாளை கூப்பிடுறதுக்கும் முடியாது, அம்பாளோடு இந்த மாதிரியான ஸ்லோகங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கும் முடியாது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஈஸ்வரனுக்கு இச்சாசக்தி ஆசிரயத்துவம் இருக்கிறதுனால சிவத்துவம் இங்க பிரகடமாகிறது. பரபிரமாத்மகனான சிவன் சக்தி ரூபமான மனைவியோடு கூடி சேர்ந்தால் மட்டும்தான் பிரபஞ்ச ரூப சந்தான நிர்மாணத்துக்கு சக்தனாயிட்டு அந்த சிவன் பவிப்பர். சக்தியிலேந்து நகர்ந்து நின்னானாக்கா அந்த சிவனுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. சிவ சப்தத்தினால ஸ்ரீசக்கரத்தோடு மத்தியத்துல 4 திரிகோணங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிற அர்த்த சக்கரத்தையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. சக்தி சப்தத்தினால 5 திரிகோணங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிற அர்த்த சக்கரத்தை எடுத்து சொல்லப்படுறது. இந்த அர்த்தத்வயம் சேர்ந்து 9 திரிகோணங்கள் அடங்கின ஸ்ரீசக்கரம் உண்டாகிறது. இந்த சக்கரத்திலேந்தாக்குமே இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பவிக்கிறது. 4 சிவ சக்கரங்களை கொண்டும் 5 சக்தி சக்கரங்களை கொண்டும் சிவசக்தி ஸ்வரூபமாயிட்டு சிவ தம்பதிகளோடு சரீர ரூபமா இருக்கிற ஸ்ரீசக்கரம் உண்டாகி வருது. சிவசக்தி சம்மேளனத்திலேந்தாக்குமே இந்த பிரபஞ்சத்தில உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது. அந்த சக்தி இல்லைனா அந்த பிரம்மத்துக்கு ஆக்டிவேட் பண்ணறதுக்கு முடியாது. பரபிரம்மஸ்வரூபிணி ஆயிட்டு ஈஸ்வரன் சக்தியோடு கூடிட்டு இருந்தா மட்டும்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் செய்யறதுக்கு ஈஸ்வரனுக்கு சாத்தியமாகும். அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதனால துவாம் அந்த அம்பாள ஆராத்யா அம்பாள ஆராதிக்கிறதுக்கு ஆரிக்கெல்லாம் யோக்கியதை இருக்கும். ஹரிஹர விரிஞ்ச ஆதிபிகி. ஹரி சொன்னாக்கா விஷ்ணு, ஹரன் சொன்னாக்கா ருத்ரன், விரிஞ்சன் சொன்னாக்கா பிரம்மா. ஆதி அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்திராதி தேவர்களை ஒட்டுக்க ஒரு சேர சொல்லி இருக்கிறதாக்குமே. அதாக்கும் இங்க ஹரி ஹர விரிஞ்ச ஆதிபிகி. அப்படி அத்தனை பேராலையும் இந்த பிரபஞ்ச புருஷர்களால அத்தனை பேராலையும் பிரபஞ்ச ஜனனியான பகவதிக்கு அவ அத்தனை பேரும் அவளோடு அந்த நமஸ்காரத்தை பணரா. அதனாலேயாக்கும் இங்க அதஸ்துவாம் ஆராத்யாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
பிரணந்தும் அப்படின்னா நமஸ்காரம் பண்றதுக்காக அந்த பிரா அப்படின்னு இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. மனசா வாஜா கர்மனா அப்படிங்கிற 3 நமஸ்காரங்களை ஒரு சேர சேர்த்தாக்கும் இங்க பிரணந்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்தோதும் வா அப்படின்னா பகவான அந்த தேவிய இவாள் அத்தனை பேரும் സ്തുതിക്ക വാക്കുമേ ചേരാ അകൃത പുണ്യ പൂർവജന്മാർജിത പുണ്യത്തോട് കൂടിനത് അതാക്കും കൃതപുണ്യൻ. அகிருத புண்ணியம் சொன்னாக்கா புண்ணியம் பண்ணாதவன் அப்படின்னு அர்த்தம். புண்ணியம் பண்ணாதவனுக்கு எப்படி ஆக்கும் அம்பாளை கூப்பிட முடியும்? அம்பாளை சேவிக்கணுமானா அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. பரபிரம்மஸ்வரூபனாயிட்டு நாராயணன் அந்த பரமேஸ்வரனாயிருக்கிற சதாசிவன் இப்படியெல்லாம் சொல்லப்படுறது. பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளுக்கெல்லாம் ஒவ்வொரு டியூட்டியாக்குமே இருக்கு. சிருஷ்டி பண்றது பிரம்மாவாக்குமே, இந்த உலகத்தை பரிபாலனம் பண்றது மகாவிஷ்ணுவாக்குமே, அதே மாதிரி சம்ஹாரம் இந்த சிருஷ்டி பண்ணின அத்தனை விஷயங்களையும் கடைசியில பகவானில லயிப்பிக்கிற டியூட்டி இருக்கிறது பரமசிவனுக்காக்குமே. இப்படி இந்த சௌந்தர்ய லஹரியில சிவசப்தம் எடுத்து சொல்லப்படுறது சிவனை குறிக்கிறதாக்குமே. பரபிரம்மஸ்வரூபமான சிவன் எதி எப்ப வாக்குமோ சக்தியாயுக்தா பரபிரம்மத்தோடு ஆத்மசக்தியோடு கூடிட்டு சேரறது. அந்த பகவானோட சக்தியான அந்த மாயைய உணர்த்தி விடுறது. அப்பவாக்கும் பிரபவிதும் இந்த ஜகத் சிருஷ்டி அப்படிங்கிற அந்த ஆக்டிவேஷன் உண்டாகிறது. தேவஹா பரபிரம்ம தேஜஸ் ஏவம் ந சேத் இப்படி ஆகலை அப்படின்னா சக்திய கடாட்சிச்சு உணர்த்தி விடலை அப்படின்னா குஷலஹா எல்லாம் சாதிக்கிற சமர்த்தனான அந்த பரமாத்மாவுக்கு சக்தி இல்லை அப்படின்னா ஸ்பந்திதுமபி அசையப்பட முடியாது. நபவதிகளோ முடியாது, கொஞ்சம் கூட அசைய முடியாது. நம்ம பார்த்தோம் நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். பாகவதத்துல நாராயணியத்துல இப்படி எல்லா இடத்திலையும் நம்ம பார்த்திருக்கோமோ பகவானுக்கு ரூபம் இல்லை, பகவானுக்கு பாவம் இல்லை, பகவானுக்கு குணம் இல்லை, பகவானுக்கு நம்மளுக்கு தேவைக்காக நம்ம ஒரு உருவத்தை கொடுத்து பகவான கூப்பிடுறோம். நம்மளோட மனசுல அந்த பகவானோட ரூபத்தை பிரதிஷ்டிக்கிறதுக்காக நம்ம ஒரு ரூபத்தை பகவானுக்கு கொடுக்கிறோம். அப்படி ரூபமில்லாத பகவானுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முடியாது. அதுக்காகவே இந்த மாயா பகவதி இங்க இல்லாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோண வைக்கிற அந்த பிரமத்தை உண்டாக்குறா. அதையாக்கும் இங்க பாக்கிறோமே. அப்படி பகவான் நாராயணன் அந்த பரம்பொருள் அந்த சத்திய ஸ்வரூபனாயிருக்கிற பகவான், அந்த பகவான் தன்னோட பார்வையால கடாட்சிச்சு மாயாதேவிய கடாட்சிச்சு அதனாலேயாக்கும் இங்க சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் உண்டாகிறது. மாயை ஆக்டிவேட் ஆனா மட்டும்தான் இங்க அசைவு அப்படிங்கிற விஷயம் உண்டாகும். சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் பகவானில லயிச்சுண்டாக்குமே இருந்தது பிரளய காலத்துல. அப்போ சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் ஈக்குவலா இருந்தது. ஈக்குவலா இருக்கிற அந்த குணத்துக்கு அசைய முடியாது. அங்க ஒரு விகடிப்பு வரணும்.
அதுக்கு ஒரு சக்தி உண்டாகணும். அப்போ அந்த மாயை அப்படிங்கிற அந்த திரிகுண சம்மேளனமாயிருக்கிற அந்த மாயைய பகவான் தன்னோட பார்வையால பார்த்தோன அந்த மாயை விகடிச்சு பலவித பாவங்களாக ஆக்டிவேட் ஆச்சு. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு மூணாக பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா சத்குணம் சத்குணமா சேர்ந்தது, சத்குணம் ரஜோகுணமா சேர்ந்தது, சத்குணம் தமோகுணமா சேர்ந்தது, ரஜோகுணம் ரஜோகுணமா சேர்ந்தது, ரஜோகுணம் சத்குணத்தில சேர்ந்தது, ரஜோகுணம் தமோகுணத்தில சேர்ந்தது, தமோகுணம் தமோகுணமா சேர்ந்தது, தமோகுணம் சத்குணத்தில சேர்ந்தது, தமோகுணம் ரஜோகுணத்தில சேர்ந்தது, தமோகுணம் தமோகுணத்தில சேர்ந்தது. இப்படியாக அந்த 3 குணங்கள் அந்த குணத்ரயமாக்கும் விகடிச்சு பலவிதத்தில இருக்கிற குணாதிசயங்கள் உண்டாச்சு. சக்தி அப்படிங்கிற அந்த அம்பாளோடு அந்த பலம் இல்லை அப்படின்னா அந்த பரமாத்மாவுக்கு அசையக்கூட முடியாது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. எல்லாம் சாதிக்கிற சமர்த்தனான பரமாத்மா குஷலஹா, எல்லாம் சாதிக்கிற சமர்த்தனாயிருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு அந்த அம்பாளோட சக்தி இல்லை அப்படின்னா பந்திதுமபி ந பவதிகளு, அசையக்கூட முடியாது. அதனாலேயே ஹரிஹர விரிஞ்ச ஆதிபிகி விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா, தேவர்கள் தொடங்கின சிரேஷ்டர்கள் அத்தனை பேரும் ஆராதிக்கிற துவாம் அந்த அம்பாள பிரணந்தும் நமஸ்காரம் பண்றதுக்கோ, இங்க பிரணந்தும் சொல்லப்பட்டது எதுக்குன்னு பார்த்தோம், மனசா வாஜா கர்மனா அப்படி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு நமஸ்காரம். அப்படி நமஸ்கரிக்கிறதுக்கோ, ஸ்தோதும் வா ஸ்துதிக்கிறதுக்கோ, கிருத புண்ணியஹா புண்ணியம் சாதிச்சவன் அவனுக்கு மட்டும்தான் முடியும். ஜென்ம ஜென்மாந்தரமா புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் அம்பாளை கூப்பிட முடியும், அம்பாளை பார்க்க முடியும், அம்பாளை தொழ முடியும், அம்பாளை ஸ்மரிக்க முடியும். அப்படி ஜென்ம ஜென்மாந்தரமா புண்ணியம் பண்ணினவனுக்கு மட்டும்தான் கிருத புண்ணியம், கிருத புண்ணியஹா புண்ணியம் சம்பாதிச்சவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகும். அகிருத புண்ணியஹா பூர்வ ஜென்மங்களில புண்ணியம் தேடிக்காதவா, நம்ம இந்த ஜென்மத்துல பகவான கூப்பிடவே இல்லைனா அடுத்த ஜென்மத்துல பகவான கூப்பிடுற ஒரு சிச்சுவேஷன்ல நாம பிறக்கவே மாட்டோம். அப்போ அதாக்கும் இங்க அகிருத புண்ணியகா அப்படின்னு சொல்றது. போன ஜென்மத்துல நம்ம பகவான கூப்பிட்டு இருப்போம், அதனாலயாக்கும் நமக்கு இந்த ஜென்மத்துல கிருத புண்ணியகா நம்ம புண்ணியவார்களாக இருக்கோம், பகவான கூப்பிடுற சிச்சுவேஷன்ல பிறந்திருக்கோம். அப்படி அகிருத புண்ணியகா பூர்வ ஜென்மங்களில தாராளம் புண்ணியம் கிடைக்காதவனுக்கு, புண்ணியம் இல்லாத ஒருத்தனுக்கு கதம் எப்படி பிரபவதி சக்தனாயிருக்க முடியும், அம்பாளை கூப்பிட முடியும். பரமசிவனோடு அர்த்த ரூபமான தேவியோடு சக்தியால பிரம்மா சிருஷ்டியும், மகாவிஷ்ணு பரிபாலனவும், பரமசிவன் சம்ஹாரவும் நடத்துறார். ഓരോ ദേവர்களுം അവാവാളോട് ഡ്യൂട്ടികളെ പണ്ണറ. ശിവനും ശക്തിയും ഒരു சேர ஆக்டிவேட் ஆகிறதையாக்கும் எல்லாம் நடக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தா மட்டும்தான் இப்படி தேவிய ஸ்மரிக்கிறதுக்கு முடியும். ஸ்மரிக்கணும்னா முடியும், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். காது கொடுத்து கேட்கணும்னாலும் அம்பாளோடு அந்த எல்லா விதமான அந்த ஸ்லோகங்களையும் படிக்கணுமானாலும் எல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம், ஜென்மாந்தர சுகிருதம், ஜென்ம ஜென்மங்களாயிருக்கிற சுகிருதம் உண்டாகணும். அப்படி இல்லைனா தேவிய ஸ்மரிக்க முடியாது, தேவிய நமஸ்காரம் பண்ண முடியாது. பகவானோடு அந்த பரமபதத்துல முக்தி பதத்துல
எத்திச்சேரது அப்படிங்கிறதாக்குமே இந்த மனுஷ ஜென்மத்தோட லட்சியம். சரீரம் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு வாகனமாயிட்டு உபயோகிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறதே. நமக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு நம்ம பஸ்ல போறோம், அதே மாதிரி ட்ரெயின்ல போறோம், அதே மாதிரி பிளைட்ல போறோம். நம்மளோட லட்சியம் அப்படிங்கிறது அந்த ஊர்ல போய் நம்ம சேரறதாக்கும். அதுக்காக நம்ம டிராவல் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கிற அந்த வாகனம் அதே மாதிரியாக்குமே நம்மளோட வாகனம், நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன். அந்த ஜீவனுக்கு லட்சியஸ்தானமான மோட்சபதத்துக்கு போய் சேர வேண்டியது இருக்கு. அதுக்கான வாகனமாக்கும் நம்மளோட உடம்பு. நம்ம நிறைய பகவானை கூப்பிட்டு பகவானில நம்மளோட மனசை லயிப்பிச்சுண்டு நம்மளோட அப் டு டேட் ஒர்க்க பண்ணிட்டு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நம்மளோட பிரவர்த்திகளை வாழ்நாள்ல செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம பிளைட்ல போறோம்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பகவான கூப்பிடலாம் சேரோம், ஆனா நம்மளோட மனசு அப்படிங்கிறது ஒரு பிடிச்சா நிக்காத்த ஒரு குதிரைய மாதிரியா இருக்கு. ஒரு நாளைக்கு கார்த்தால விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்றதோட முடிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரம் கோவிலுக்கு போயிட்டு வரோம், அதுக்கப்புறமா 2 ஸ்லோகத்தை சொல்லுறோம், அதுக்கப்புறம் சாயந்தரம் விளக்கேற்றுறோம், அதோடு கூடி நம்மளோட பகவத் ஸ்மரணை முடிஞ்சது. அப்படி பகவானை கூப்பிட்டு டிராவல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட ஸ்லோவாகிறோம் பகவானை கூப்பிடுறது. அப்ப அது ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் பகவானை கூப்பிடுறோம், பாராயணங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா மனசு பகவான்ல லயிக்கிறது ஒண்ணும் இல்லை. பலவிதமான பிராராப்த சிந்தனைகள் அப்படி பகவானை கூப்பிட்டு இருக்கும். ஆனா அந்த பகவான்ல ரொம்ப கம்ப்ளீட்டா நமக்கு லயிக்கிறதுக்கு ஒன்றும் பற்றதில்லை. பலவிதமான பிக்கல் பிடுங்குகள். அப்படி ஒரு கார்ல போற மாதிரி போறோம், அதுக்கப்புறமா பகவான மறுபடியும் நம்ம கூப்பிடுறோம், விளக்கு ஏத்துறோம், ஒண்ணு நமஸ்காரம் பண்றோம். இனி இன்னைக்கு ஒண்ணுக்கும் நேரம் ஒண்ணும் இல்லை, தலைக்கு மேல வேலை கிடக்கு, சாயந்தரம் வரோம், ஒண்ணு விளக்கேத்துறோம், முடிஞ்சது. இப்படி பஸ்ல போறோம். அப்போ பிளைட்ல போறவன் ஸ்பீடா போய் எத்துவன், ட்ரெயின்ல போறவனும் எத்துவன், கார்ல போறவனும் எத்துவன், பஸ்ல போறவனும் எத்துவன். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பீடுக்கு வித்தியாசம் உண்டு. அப்போ அந்த பகவான நம்ம எந்த அளவுக்கு டீப்பா கூப்பிடுறோம் அங்கேயாக்கும் பாயிண்ட் இருக்கு. அந்த டீப்பா கூப்பிட கூப்பிட நம்மளோட அந்த புண்ணியத்தோடு அந்த கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு வரதே. அடுத்த ஜென்மத்துல நமக்கு நன்னாவே பகவான கூப்பிடுற சிச்சுவேஷன்ல நமக்கு இருக்க முடியும். அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு வரும். அப்படி பகவான கூப்பிட்டு கூப்பிட்டு அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் நமக்கு பகவான கூப்பிடுற அந்த சிச்சுவேஷன்லயே நம்ம பிறந்து அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அப்புறமா கூப்பிடும் போது அந்த பகவானில மனசு நன்னாவே லயிச்சு போயிட்டு இனி இந்த மாயா பொருள்கள் எல்லாம் ரசிக்கக்கூடிய விஷயங்களாக்குமே. நம்ம தனியாதான் பிறந்து வந்திருக்கோம், தனியாதான் மரிப்போம், ஜெனிச்சானா மரணம் கட்டாயம் இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறதுக்கு அழிவில்லை, இந்த உடம்புக்கு அழிவு இருக்கு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களுக்கும் அழிவு இருக்கு. நம்ம கூட இருக்கிறவா எத்தனையோ வருஷங்கள் முன்னால நம்ம கூட இருந்தவா இப்ப இல்லை. நம்ம நடுவுல சந்திச்சவா கூடியும் சிலவா நம்ம கூட சண்டை போட்டு இருக்கா, சிலவா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா சுகூர்த்துக்களாகிறா, அன்எக்ஸ்பெக்டடா நன்னா பேசிட்டு ரொம்ப சௌகிருதமா இருக்கிற பந்துக்கள் கூடியும் திடீர்னு சண்டை மண்டை உடஞ்சி பார்க்கவே மாட்டோம்னு உட்கார்ந்து இருக்கா. இப்படியாக பலவிதமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த புரிஞ்சுக்கணுமானா கூடியும் அந்த பகவானோட கிருபை உண்டாகணும். எல்லாம் சாட்சி ரூபமாக பகவான அங்க பகவான் நம்மளோட மனசுக்குள்ள சாட்சியாக நின்னுண்டு நம்மளை ஆக்டிவேட் பண்ற. அப்ப அப்படி இருக்கிறது இதெல்லாமே நம்ம புரியறோம். இங்க செய்யறதும் பண்ணறதும் காணறதும் கேட்கறதும் ஒன்னும் நம்மளோட செயல் இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். சாட்சி ரூபமாக பகவான் இருந்துட்டு நம்மளை கொண்டு எல்லாமே ஆக்டிவேட் செய்ய வைக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அந்த ஜென்மால புரிஞ்சுக்க முடியற அந்த சிச்சுவேஷன் வரும்போது நமக்கு பகவானை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமே உண்டாகி வருது. அந்த ஏக்கத்துல
அந்த பகவானோடு அந்த பரிபூர்ண பரமபதத்துல எத்தனம் அப்படிங்கிற அந்த தீர்மானத்துல பகவான நம்ம விடாம கட்டியா பிடிக்கிறோமே. அப்ப கட்டியா பிடிக்கும் போது நமக்கு அந்த முக்தி பதத்துல நமக்கு போய் சேரறதுக்கு முடியறது. அதையாக்கும் இங்க பாக்குறோமே. அப்படி அந்த பரமபதத்துல நம்மளை கொண்டு போய் எத்திக்கிறது இந்த பகவான கூப்பிடுற விஷயங்கள் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதுக்காக்கும் இங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் சுகிருதம் இருந்தாதான் இது முடியும். இந்த மனுஷ சரீரம் அப்படிங்கிறது அதுக்கான வாகனமாக்கும். சரீரத்துல இருக்கிற ஜீவனுக்கு இருக்கிற லட்சியஸ்தானமாக்கும் மோட்சபதம் அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்காக நமக்கு ரொம்ப சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. நிறைய ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கே. எறும்பு, ஈ, அனிமல்ஸ், பறவைகள், அதே மாதிரி கீழே ஊர்ந்து போற ஜந்துக்கள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், புழுக்கள், பூச்சிகள், இப்படி என்னென்னவோ இருக்கே. அதே மாதிரி மரம், செடி, கொடி அத்தனைக்கும் உயிர் இருக்கே. அப்படி எல்லாமே பகவானோடு சிருஷ்டிதான். இதுல எல்லாத்திலிருந்தும் ஒரு வேறுபாடு இந்த மனுஷன் அப்படிங்கிற சிருஷ்டிக்கு இருக்கு அப்படின்னா அந்த மனுஷனுக்கு மற்ற எல்லா ஜீவஜாலங்களிலும் இல்லாத ஒரு விஷயமும் பகவான் கொடுத்திருக்கார். அதாக்கும் புத்தி. அந்த புத்திய நல்ல வழிக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த மனுஷாளுக்கு முடியும். அப்படின்னா ஆருக்கும் உபதிரவம் நினைக்காம இருக்கணும். அடுத்தவாளை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சிந்தனை இருக்கணும். அடுத்தவாளுக்கு தான தர்மங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். அடுத்தவாளோட மனசு நோகாம இருக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த மனுஷ ஜென்மம் சிரேஷ்டமாகிறது. மனுஷ ஜென்மம் இப்படி புத்தி யூஸ் பண்ணி நேர்வழிக்கு நடக்கும்போதான் சிரேஷ்டமாகிறது. மனுஷனா பிறந்தா மட்டும் மனுஷ ஜென்மம் சிரேஷ்டமாகிறது இல்லை. மனுஷனா பிறந்து ஒரு திருடனாகவோ ஒரு ஏமாத்துக்காரனாகவோ அடுத்தவாளை துரோகிக்கிறனாகவோ இருக்கும்போது அந்த மனுஷ ஜென்மம் சிரேஷ்டமாகிறதில்லை. அப்படி புழுவாயிட்டும், ஈச்சையாயிட்டும், கொதுகாயிட்டும், பட்சியாயிட்டும், மிருகங்களாயிட்டும், இளஜந்துக்களாயிட்டும், கிருமிகளாயிட்டும் நிறைய நிறைய ஜென்மங்கள் எடுத்தெடுத்து கடைசியில சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம். அதுலயும் பகவான கூப்பிடக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மனுஷ ஜென்மம், அந்த மனுஷ ஜென்மத்தை பாழாக்கி களையாதக்கி பகவான கூப்பிடுறத அடுத்த ஜென்மங்களிலேயும் பகவான கூப்பிடுறதுக்கான சிச்சுவேஷன்ல பிறக்க முடியும். அப்படி பூர்வ புண்ணிய பலமாயிட்டு தேவிய பூஜிக்கிறதுக்கும் நமஸ்கரிக்கிறதுக்கும் சாத்தியமாகிறது. சௌந்தர்ய லஹரி கேட்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு அத்தனைக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சௌந்தர்ய லஹரியில முதல் 41 ஸ்லோகங்கள் ஸ்ரீ பரமேஸ்வரனும் அதுக்கப்புறமா இருக்கிற 51 ஸ்லோகங்கள் எழுதினது ஸ்ரீ சங்கராச்சாரியருமக்கும். மொத்தம் 100 ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் 41 ஸ்லோகங்களை ஆனந்தலஹரி அப்படின்னும் அதுக்கப்புறமா இருக்கிற 59 ஸ்லோகங்களை சௌந்தர்ய லஹரி அப்படின்னும் சொல்லப்படுறது. ஆனந்தலஹரியில தேவி ஆராக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லப்படுறது. சௌந்தர்ய லஹரியில தேவிய கேசாதிபாதம் வர்ணிக்கப்படுறது. தேவியோடு இந்த ஆனந்த லஹரியும் சௌந்தர்ய லஹரியும் எல்லாம் சேர்ந்து ஒரு சேர சௌந்தர்ய லஹரி அப்படின்னு தான் சொல்லப்படுறது. தேவியோட சௌந்தர்யம் அதானது அழகு பக்தனை தேவியில அப்படியே லயிப்பிக்கிறது, கரைய வைக்கிறது. தேவி சைதன்யம் நிச்சலமா இருக்கிறத பரபிரமமாயிட்டு ஆக்டிவேட் ஆகிறது. சிருஷ்டி டைம்ல பரமாத்மா தன்னோடு அந்த சக்தியான தேவிய ஆக்டிவேட் பண்ணிட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறார். அதனாலேயாக்கும் பகவதிக்கு சக்தி அப்படிங்கிற பேரு வந்திருக்கு. சக்தி இருந்தாதான் சலனம் அப்படிங்கிற அந்த விஷயம் உண்டாகும். ஏதொரு விஷயத்துக்கும் ஞானம் இருந்தானாலும் அந்த ஞானத்தை பிரகடனப்படுத்துறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னா முடியாது. நல்ல பெரிய பெரிய படிப்பு படிச்சு ஒரு ஆளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நோய் காரணமாக கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அங்க அந்த எத்தனை படிப்பு படிச்சவனா இருந்தானாலும் அந்த படிப்பை அவனால யூஸ் பண்ண முடியாது. அங்க சக்தி ஆக்டிவேட் ஆகலை, அதாக்கும் அங்க அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறது.
அப்படி அந்த படிச்ச படிப்பு பிரவர்த்திச்சு இந்த உலக நன்மைக்காயிட்டு அது யூஸ் ஆகணும் அப்படின்னா சக்தியும் கூட வேணும். அதனால முதல் ஸ்லோகத்துல சக்தியோடு இம்பார்ட்டன்ஸ எடுத்து சொல்லப்படுறது. சக்தியோடு கூடி சேராதக்கு பிரம்மத்துக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முடியாது. ஃபேன் இருக்கு, பல்பு இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, என்னெல்லாமோ எலக்ட்ரிக்கல் மிஷின் எல்லாம் இருக்கு. இந்த மிஷின் எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கான் மனுஷா. அந்த மிஷினுக்குள்ள கரண்ட் அப்படிங்கிற அந்த சக்திய அட்டாச் பண்ணறதுதான் இந்த மிஷின் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இது நமக்கு பிரகடனமா கண்ணுக்கு தெரியறது. பிரகடனமா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த கரண்ட் அப்படிங்கிற விஷயம் அங்க இல்லை அப்படின்னா மிக்சிக்கு ஆக்டிவேட் ஆக முடியாது, ஃபேன் சுத்தாது, ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த ரெண்டு பொருளும் கரண்டும் மிக்சியும் சேர்ந்து ஒரு சேர ஆக்டிவேட் ஆனாதான் அந்த மிஷின் அங்க ஆக்டிவேட் ஆகும். அப்படி சக்தியோடு கூடிட்டு சேராம பிரம்மத்துக்கு ஆக்டிவேட் ஆக முடியாது. காரணம் பிரம்மத்துக்கு குணமில்லை, மனமில்லை, சலனம் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பிரம்மவும் சக்தியும் ரெண்டாக்கும் அப்படின்னா கொடியும் துவைத பாவம் அதாக்கும் இங்க ரெண்டு. அப்படி இருந்தா கொடியும் அது ரெண்டும் சேர்ந்தாதான் ஆக்டிவேட் ஆகும். அப்ப அது ரெண்டும் சேரத்த இந்த துவைத பாவம் அத்வைத பாவமாயிட்டு மாறுறது. ஒண்ணுதான் அங்க இருக்கு, ரெண்டு அப்படிங்கிற விஷயம் இல்லை. பரமாத்மா ஒண்ணுதான். அந்த பரமாத்மாவிலிருந்து உண்டாயிருக்கிறதாக்கும் எல்லா விஷயமும் அப்படின்னாக்கும் பாக்கிறோம். சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தில இருந்துதான் அலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சமுத்திரம் இல்லைனா அலை இல்லை, தண்ணி இல்லைனா பபிள்ஸ் இல்லை. அதே மாதிரி தங்கம் அப்படிங்கிற அந்த பொருள் இல்லைனா அங்க தங்க நகை அப்படிங்கிற விஷயம் கிடையாது. மண்ணு அப்படிங்கிற அந்த உண்மை இல்லை அப்படின்னா அந்த மண்ணால இருக்கிற பாத்திரமோ மண்ணால இருக்கிற விளக்கோ அங்க இல்லை. அப்போ மண்ணு அப்படிங்கிற அந்த விஷயமாக்குமே மூல காரணம். அது இருந்தாதான் மற்ற எல்லாமே இருக்கும். அதனால அந்த பரம்பொருள் சக்தியோடு கூடிட்டு பிரவர்த்திக்கிறதையாக்குமே இங்க எல்லாம் உண்டாகிறது. சக்தியோடு அந்த வைபவத்தையாக்கும் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே எடுத்து சொல்லப்படுறது.